ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேல் விமானப்படை தளபதி டோமர் பார் கொல்லப்பட்டதாக ஈராக் ராணுவம் அறிவித்த நிலையில் முதல் முறையாக அது குறித்து இஸ்ரேல் பதிலளித்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த ஒரு வாரமாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போரின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். அதோடு ஈரானின் முக்கிய ராணுவ தலைவர்களும் இஸ்ரேல் அமெரிக்கா மேற்கொண்ட துல்லிய தாக்குதலால் கொல்லப்பட்டனர். இதனால் வெகுண்ட ஈரான் இஸ்ரேல் மீது ஏராளமான ஏவுகணைகளை ஏவியது. மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க படைகள் நிலை கொண்ட பல்வேறு நாடுகளிலும் தாக்குதல் நடத்தியது. இதனிடையே ஈரான் நடத்திய ஆபரேஷன் ட்ரூ ஃபார்மில் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய விமானப்படை தளபதி டோமர் பார் கொல்லப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ படை அறிவித்தது. இந்த செய்தி முக்கிய ஊடகங்களில் வெளியாகியது. இது இஸ்ரேலுக்கு மிக பெரிய தோல்வி என்றும் தங்களது அதி உயர் தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஈரான் பழிவாங்கியதாகவும் பேசப்பட்டது. ஆனால் ஈரானின் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களில் விமானப்படை தளபதி டோமர் பார் நேரடியாகவே பங்கேற்று F-15 போர் விமானத்தை ஓட்டி சென்றதாக இஸ்ரேல் விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் வான்பரப்பில் ஈரானிய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய F-35 விமானிக்கு டோமர் பார் தொலைபேசி வழியாக பாராட்டு தெரிவித்த ஆடியோ பதிவையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது.